ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரோலபிள் அனிமேஷன் எப்படி மேக் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துட்டேன். பட் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு யூடியூபோட யூஐ மேக் பண்ணிட்டு இருந்தோமா. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு யூடியூபோட யூஐ. ஓகேவா? பட் இது வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னொரு யூஐலேருந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் இப்படி இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓனாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதோட விட்த் வந்து ஒரு 20, அதாவது பார்டர் ரேடியஸ் ஒரு 20 வச்சுக்கிறேன். ஓகேவா? இதோட கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு இமேஜஸாக எனக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஒரு யூடியூபோட யூஐ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு யூடியூபோட யூஐ இங்கே மேக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூடியூபோட லோகோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு இந்த இடத்துல லோகோ இருக்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா லோகோ எப்படி டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல அதோட இந்த ஒரு சில பட்டன்ஸ், ஓகேவா, இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த 3 ஐகான்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு காப்பி எடுத்துகிட்டு ஸோ இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 ஐகான் இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு 3 ஐக்கானாக வச்சுக்கிறேன். பட் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூடியூப்க்கான ஒரு பேசிக் லோகோ, இது அதோட இருக்கக்கூடிய ஒரு சில மெனு ஐகான்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அட்வான்ஸான அந்த ஐகான்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் இங்கே மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டில் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆல் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டான ஏரியாவில் வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் இதோட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் இதோட விட்த்து வந்து ஒரு 12 இருக்கிற மாதிரி மேக் பண்ணிக்கிறேன். 12 ஆர் 14 இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 14 இருக்கட்டும். ஸோ 14 வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அண்ட் அதுக்கு அடுத்து என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மியூசிக். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு சில டெக்ஸ்ட் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ மியூசிக், ஓகேவா? ஓகே, மியூசிக் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் செகண்ட், மியூசிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விட்த் வந்து 14. ஓகே, இது கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சில டெக்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை மேக் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா ரெக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது. REGGAE. ஓகேவா? ஓகே, இப்படி ஒன்று இருக்கா? ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பேஸாக இருக்கிறது தான். ஓகேவா? ஒரு சில விஷயங்கள். ஓகே, இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நேச்சுரல் டாக்குமெண்டரிஸ், வுட் ஒர்க்கிங், ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறேன். வுட் ஒர்க்கிங் எடுத்துக்கிறேன். வுட் ஒர்க்கிங், ஓகேவா? வுட் ஒர்க்கிங், அதே மாதிரி ஃபாரஸ்ட். ஸோ இது தனி. ஸோ சாரி, இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக வரும்ல. ஸோ அதுக்காக இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தூக்கி இங்கே வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அடுத்து வந்து ஃபாரஸ்ட் இருந்துச்சு. ஓகேவா? ஃபாரஸ்ட். அப்புறம் நான் என்னோட சேனல் நேம் வச்சுக்கிறேன் லேண்ட்மேட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் வச்சுப்போம். லேண்ட்மேட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சுக்கிறேன். என்னென்ன தேவைப்படுச்சோ எனக்கு அதெல்லாம் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தேவைப்படுற மாதிரி ஒரு பாக்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இதுக்கு இந்த சைஸில் ஒரு பாக்ஸ் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை தூக்கி லாஸ்ட்டில் போட்டுற வேண்டியதான். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நான் ஜஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு தனி பிளாக்காக மாறிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதையும் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஹைட் அண்ட் சென்டராக மேக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இதோட கலர், ஓகேவா, இதோட கலர் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அண்ட் இந்த டெக்ஸ்டோட கலர் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட். ஸோ அதே மாதிரி மேக் பண்ணிக்கலாம் வச்சுட்டு அண்ட் இந்த பாக்ஸோட ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா
ஓரளவுக்கு நல்லாவே பெண்டாக இருந்துச்சு ஓகேவா. ஸோ கொஞ்சம் கார்னர் பார்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒரு 5 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 5 வச்சுக்கலாமா? ஓகே 5 இருந்தால் கரெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி மியூசிக் அடுத்து செட் பண்ணலாம் ஓகேவா. மியூசிக் அடுத்து செட் பண்ணலாமா? ஸோ மியூசிக் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் மேக் பண்ணிக்கிறேன். ஓகே ஹைட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹைட்டுக்கு மாறிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு யூஐ ஓகேவா. ஸோ ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க ஹைட். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸோட கலர் வந்து கொஞ்சம் லைட் கலர் இந்த கலரில் இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் செட் பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்து மியூசிக் கீழே போடணும். அண்ட் இந்த மியூசிக்கையும் இந்த பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சென்டராக அலைன் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த இருக்கா. ஸோ இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து இந்த பாக்ஸை இதுக்கு மேலே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அண்ட் இதோட ஹைட் அண்ட் விட்டு வந்து ஈக்குவலாக வரணும் மற்ற பாக்ஸுக்கு. ஏன்னா தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் ப்ராப்பராக இதை மட்டும் செட் பண்ணிக்கணும். அண்ட் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதோட ஹைட் அண்ட் இதுவும் நம்ம வந்து சென்டராக வச்சுக்கலாம். அண்ட் இது பாக்ஸோட கலர் வந்து இந்த கலரில் இருக்கணும் ஓகேவா. ஸோ இது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் கலரில் வந்துடும். அண்ட் ஆல்சோ வித்து நம்ம செட் பண்ணோம்ல. ஸோ வித்து செட் பண்ண மறந்துடாதீங்க ஓகேவா. ஸோ வித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே 5 ஓகேவா. ஸோ இப்படி நம்ம செட் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றுக்குமே ப்ராப்பராக நம்ம செட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹைட் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஹைட் செட் ஆயிடுச்சு. ஓகே இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கலர் ஓகே. அண்ட் இப்போ வந்து இது எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா வுட் ஒர்க்கிங் ஓகேவா. ஸோ இதை ரெண்டையும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஸோ நம்மளோட சென்டராக வச்சுக்கலாம். ஸோ பட் இதோட வித் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கும் நம்ம மேக் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஹைட் எல்லாத்துக்குமே நம்ம ஒரே பிக்சலாக இருக்கணும் அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கும் நம்ம செட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம கலர் பேஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளோட பார்டர் ரேடியஸ் செட் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் செட் பண்ணியாச்சா. ஸோ இதே மாதிரி இதுக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டை தூக்கி முன்னாடி போட்டுக்கலாம். ஃபாரஸ்ட்டுக்கு கீழே நம்மளோட வரணும் ஓகேவா. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கா. ஸோ இப்போ பார்டர் ரேடியஸ் 5 அண்ட் இதோட கலர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இதே மாதிரி இப்போ நான் லேண்ட்மேடை மட்டும் இங்கே வச்சுட்டு ஸோ இதுக்கும் நம்ம செட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக இங்கே நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே இது கரெக்டாக இருக்குது. ஸோ ஹைட் அண்ட் விட் பார்த்துவோம். ஹைட் வந்து 94 ஓகேவா. ஸோ விட்டு வந்து 55 32 ஹைட்டு. அதே மாதிரி இங்கே 32 ஹைட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 32 ஹைட் வச்சுக்கலாம். ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேண்ட்மேடை கொண்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் லேண்ட்மேடை கீழே போட்டுட்டு ஸோ இதோட விட்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்டர் ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா 5 பிக்சல்ஸ் அண்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே சேம் ஓகேவா. ஸோ இப்படி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக இப்போ செட் பண்ணிட்டோம் ஓகேவா. நம்மளே ஓனாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இது கொஞ்சம் ப்ராப்பராக நம்மளுக்கு மேக் பண்ணணும் ஓகேவா. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹைட் அண்ட் இது செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ப்ராப்பராக மேக் பண்ணிட்டோம் ஓகேவா. அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக மேக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வெர்டிக்கலாக எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து நம்ம ஒன்றையுமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக ஒரு குரூப்ஸாக மேக் பண்ணிக்கலாம் ஓகேவா. கண்ட்ரோல் G கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒரு குரூப்பாக மாறிடும். கண்ட்ரோல் G ஓகேவா. அண்ட் இது ஒரு கண்ட்ரோல் G அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றையுமே இப்படி மாதிரி மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செட்ஸ் ஓகேவா. ஸோ அதுக்காக கண்ட்ரோல் G அண்ட் இது ரெண்டையுமே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குரூப்பாக மாற்றிட்டு ஸோ கண்ட்ரோல் Z. ஸோ இது ரெண்டையுமே நான் குரூப்பாக மாற்றிட்டு உள்ளே கொண்டு வந்துட போகிறேன். குரூப் 6
ஓகேவா? இப்போ நான் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரேமாக மாற்ற போகிறேன். ஷிஃப்ட் ஏ கொடுத்தா ஃப்ரேமாக மாறிடும். ஸோ இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரேமாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த கண்ட்ரோல் கொடுத்து இதை இங்கே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோட்டோகால்ஸ் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோலிங்கில் வெர்டிக்கல் கொடுத்துருங்க. ஜஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இது இப்போ வெர்டிக்கலாக ப்ராப்பராக மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, மூவ் ஆகலை. அப்போ நோ சாரி, இந்த ஸ்க்ரோலிங் வந்து இதுக்கு செட் பண்ணணும். நான் மாற்றி வந்து ஃப்ரேமுக்கு செட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோ ஸ்க்ரோலிங் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஃப்ரேம் வந்து இதுக்கு மட்டும்தான் நம்ம செட் பண்ணணும். ஓகே, இதுக்கு செட் பண்ணோம் அப்படின்னா என்ன காட்டுது? ஹரிசாண்டலா? ஓகே, இதை நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து பார்க்குறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள், இங்கே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் பேஜ் இருக்குது. ஓகேவா? ஓகே, இந்த இமேஜ் பேஜ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் ஹைட்டுக்கு ஒரு பாக்ஸ் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஹைட் இருக்கலாம், ஒரு தம்ப்நெயில் மாதிரி. இந்த தம்ப்நெயில் இருக்கட்டும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இமேஜ் கொண்டு வந்து வைக்க போகிறேன். ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் என்னோட பிளகின்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பிளகின்ஸ்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஷேடோ ஆஃப் ஹைட் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான என்ன இமேஜ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இதுலேருந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கலர்ஃபுல் எடுத்துக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, இல்லாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏதாவது மேக் பண்ணலாம். இல்லாட்டி கலர்ஃபுல் வேணாம், இன்டீரியர் கொடுத்து பார்ப்போம். ஸோ இன்டீரியர் தேவையில்லை, டெக்னாலஜி கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டெக்னாலஜியில் இதை எடுத்துக்கிறேன். ஹவு டு ரைட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இதுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட், ஸோ டிசைனுக்கு வந்துடுங்க. ப்ரோட்டோகால் இருந்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஹவு டு மேக் கோட் சிம்பிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். கோட் சிம்பிள் அப்படின்னு நான் ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு டைட்டிலாக இருக்க போகுது நம்ம வீடியோவுக்கு. ஓகேவா? அண்ட் இங்கே வந்து இன்னொன்று வரும், அதாவது நம்மளோட நம்ம சேனலோட தம்ப்நெயில் வரும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இது வந்து சேனல் தம்ப்நெயில். ஸோ இதுக்கான விட்த் வந்து 50 கொடுத்துக்கலாம். ஸோ 50% அண்ட் ஹைட் அண்ட் விட்த் வந்து 50-50 வச்சுக்கலாம். ஸோ இதை போத் லிங்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஸோ லிங்க் பண்ணி 50 கொடுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹைட் வந்து ஒரு 50 கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிக்சல்ஸ் வந்துருச்சு. ஸோ இதை கரெக்டாக வச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட்லேருந்து அது கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து ஷிஃப்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஓ கொடுத்தீங்க அப்படின்னா, சரி ஓ கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் கொடுத்து ஒரு ரவுண்ட் கொடுங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தேவையான ஹைட்டில் தேவையான மாதிரி ஒரு ப்ரொஃபைலுக்கு மாதிரி தேவைப்படக்கூடிய ஒரு சர்க்கிள் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இதை இங்கேருந்து எடுத்துக்கிறேன். அன்ஸ்பிளாஷில் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும் ப்ரொஃபைல். இப்போ ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாரி, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணணும். இந்த ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுங்க. சாரி, செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதை ஜஸ்ட் இங்கேருந்து ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை ப்ரொஃபைல் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக அந்த இமேஜ் இங்கே வந்து லோட் ஆகிடுச்சா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் மேக் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் Z, இங்கேருந்து ஒரு டெக்ஸ்ட் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இமேஜஸ் இப்போ எத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத பண்ண போகிறேன். இப்போ வந்து 1.2 மில்லியன் வியூஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னோட வியூஸ் அப்படின்னு நான் வந்து ஜஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய வியூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே வந்து சேனல் நேம் இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வியூஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இது வியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்மளும் மேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதோட கலர் பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக டிம்மாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இதோட சைஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்மி பண்ணணும். ஒரு 11, 10 இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? பட் இதோட கலர்ஸ் எல்லாமே அப்படி இருக்கட்டும். பட் இது வந்து சேஞ்ச் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனல் நேம் வந்து லேண்ட்மேட்னே வச்சுக்கலாம். அன்மேடு ஓகேவா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வியூஸ் இருக்கும். ஸோ இதுவுமே கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர்லாம் வரணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு கலர் வந்து டிம் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேனல் நேம் அண்ட் வியூஸ் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஜஸ்ட் இது இருக்கட்டும். ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட டியூரேஷன், வீடியோ எப்போ போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான டியூரேஷன். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து 1 weeks ago அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்மாலில் இருக்கும். பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேபிட்டல் வச்சுருக்கேன். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிட்டு இதோடவே லைட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ப்ராப்பராக கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு காம்பனண்ட்டா. ஸோ ஜஸ்ட்டு Ctrl+G கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு குரூப். இது மாதிரி நம்மளுக்கு ஓகே இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? ஓகே, இதையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு குரூப் ஆயிடுச்சு. அண்ட் இது ஒரு குரூப். ஓகேவா? இது வந்து ஒரு ஹெட்டர் அண்ட் இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு குரூப். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு குரூப்பா அண்ட் இது ஒரு குரூப் தனித்தனியாக செட் ஆயிடுச்சா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மேக் பண்ணணும். அப்போ தான் காப்பி எடுத்தால் கூட நம்மளுக்கு பக்காவாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்தது மேக் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அண்ட் அடுத்த வீடியோவில் இங்கே நான் லோகோ செட் பண்ணுறது சொல்லி தந்துடுறேன். ஓகே, 6th பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக சொல்லித்தரேன். ஓகே கைஸ், பாய்.